செய்யறது பார்க்க போறோம். தேவையான பொருள் அதுக்கு ஒரு கோழி வாங்கி வெட்டி எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு தேவையான மசாலா வத்தல், சீரகம், சோம்பு, மிளகு 4 சேர்த்து திரிச்சு எடுத்து வச்சிருக்கு. பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ, கடல் பாசி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து திரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கோம். 2 முட்டை, 2 எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கப்பு. நல்லா மஞ்சள் பொடி எடுத்து நல்லா ராவி எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்து அதில் ஊற்றி விடணும். இந்த மசாலா எல்லாம் ஒன்றா திரிச்சு வச்சிருக்கோம்ல, அதை அதில் போட்டுடணும். இந்த பட்டை, கிராம்பெலாம் திரிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுடணும். கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் போடணும். இந்த 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் உடச்சி அதில் ஊற்றிடணும். இந்த எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கோம்ல, அதையும் அதில் புழிஞ்சு விட்டுறணும். நல்லா ஒன்று போல் இந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி விரவி எடுத்துக்கிடணும். அந்த மசாலா விரவினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா விரவி எடுத்துக்கிடணும். விரவி வச்சிருக்க மசாலாவை எடுத்து அந்த சிக்கனில் நல்லா உள்ளுக்கு மசால் படுற வரைக்கும் நல்லா ராவிக்கிடணும். சிக்கனில் அந்த மசால் படுற அளவுக்கு நல்லா எல்லாமே ராவி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து பொரிச்சோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ஏற்கனவே ரெடி பண்ண அடுப்புல கறியை போட்டு கங்காக்கி எடுத்து வச்சுக்கிடணும். சிக்கனை எடுத்து ஒரு பீஸா எடுத்து அதில் வச்சிடணும். சிக்கன் அதில் வச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை மூடி வச்சிடணும். அப்பதான் அந்த ஹீட்லயே நல்லா வேகும். நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து சிக்கன் விரட்டி போடணும். கீரக்கூடாது. திருப்பி போட்ட பிறகு அந்த பட்டர் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் இந்த இதில் அந்த சிக்கன் மேலே கொஞ்சம் அப்படியே ராவி விடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் போட்டு இது பண்ணோம்னா. சிக்கன் ரெடி. இதை நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.